Hello everyone, this is Dinesh. You're watching Learny. Last week, first letter family la irukra T and J பார்த்தோம். இந்த வாரம் next letter family பார்க்கலாம். Let's get into the video. இந்த வீக் நாம பார்க்க போறது லோயர் கேஸில் இருக்கிற கொஞ்சம் பெரிய லெட்டர் ஃபேமிலியை தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேமிலியில் மொத்தம் 7 லெட்டர்ஸ் இருக்கு. இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3 லெட்டர்ஸ் C, X அண்ட் O. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லெட்டர் C. அதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் சியை எப்படியெல்லாம் தப்பாக எழுதுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற எல்லா மெத்தடுமே தப்பு தான். இதில் எதுவுமே கரெக்டான ஸ்ட்ரோக் சீக்வன்ஸில் இல்லை. இப்போது கரெக்டான ஸ்ட்ரோக் சீக்வன்ஸில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரோக் தான். கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்வர்ட், ஃபார்வர்ட், ஸ்லாண்ட், மேலே ஒரு கர்வ் கொடுக்குறேன். இது ஓவர் கர்வ். திரும்பி ரிட்டர்னில் மறுபடியும் கீழே வரேன். டவுன்வர்ட், பேக்வர்ட், ஸ்லாண்ட், சின்னதாக ஒரு கர்வ் கொடுக்குறேன். அண்டர் கர்வ், அகெயின் மேலே போகிறேன். அப்வர்ட், ஃபார்வர்ட், ஸ்லாண்ட். இதில் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரோக் சீக்வன்ஸ், ஸ்லாண்ட்ஸ் பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். கீழேயும் அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது இதில் மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப் 1 அப்வர்ட், ஃபார்வர்ட், ஸ்லாண்ட். ஸ்டெப் 2 ஓவர் கர்வ். ஸ்டெப் 3 டவுன்வர்ட், பேக்வர்ட், ஸ்லாண்ட். ஸ்டெப் 4 அண்டர் கர்வ். ஸ்டெப் 5 அப்வர்ட், ஃபார்வர்ட், ஸ்லாண்ட். முடிஞ்சதுங்களா? இப்போது நம்ம இதே லெட்டரை 4 ரூல் நோட்டில் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி அந்த 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸை ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சிட்டிங் பொசிஷன், செகண்ட் நோட்புக் பொசிஷன், தேர்ட் பென்சில் ஹோல்டிங் பொசிஷன். இந்த 3 ரூல்ஸ் பற்றி நான் தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கான கார்டும் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 4 ரூல் நோட்டில் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸ்க்ரீனில் பாருங்கள். நான் பேஸ் லைனில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்வர்ட், ஃபார்வர்ட், ஸ்லாண்ட். ஏர்லைனை டச் பண்ணுறேன். ஓவர் கர்வ். மறுபடியும் ரிட்டன் வரேன். டவுன்வர்ட், பேக்வர்ட், ஸ்லாண்ட். ஒரு அண்டர் கர்வ் கொடுக்குறேன். அகெயின் அப்வர்ட், ஃபார்வர்ட், ஸ்லாண்ட். லெட்டர் சி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஆல்ஃபபெட். நம்ம ஐ பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் லெட்டர் சியும். இதே மாதிரி மீதி இருக்கிற லைன்ஸ்லையும் லெட்டர் சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்டை பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர் எக்ஸ். இப்போ எக்ஸை எப்படியெல்லாம் தப்பாக எழுதுறாங்க அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். இதுவுமே கரெக்டான ஸ்ட்ரோக் சீக்வன்ஸில் இல்லை. ஸ்லாண்ட்ஸும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல. ஸோ இது எல்லாமே தப்பு தான். இப்போ கரெக்டாக எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் மேலே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறதே ஓவர் கர்வ். கீழே வரேன். டவுன்வர்ட், பேக்வர்ட், ஸ்லாண்ட். மறுபடியும் ஒரு கர்வ் கொடுக்குறேன். அண்டர் கர்வ். மறுபடியும் மேல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓவர் கர்வ். கீழே வரேன். டவுன்வர்ட், பேக்வர்ட், ஸ்லாண்ட். கீழே இன்னொரு கர்வ் கொடுக்குறேன். அண்டர் கர்வ். ஃபைனலா அப்வர்ட், ஃபார்வர்ட், ஸ்லாண்ட். இப்போ இதில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப் 1 ஓவர் கர்வ். Step 2 downward, backward, slant. Step 3 under curve. Step 4 over curve. Step 5 downward, backward, slant. Step 6 under curve. Step 7 upward, forward, slant. இதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 7 ஸ்டெப்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா? பட் இது ரொம்ப ஈஸி தான். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கர்சிவ் லெட்டர் இஸ் வெரி வெரி ஈஸி. இப்போது இதை 4 ரூல் நோட்டில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அகெயின் ரிமெம்பர் the 3 rules: sitting, notebook and pencil holding position. இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். ஏர்லைனில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓவர் கர்வ். கீழே வரேன். டவுன்வர்ட், பேக்வர்ட், ஸ்லாண்ட். ஒரு கர்வ் கொடுக்குறேன். அண்டர் கர்வ். மறுபடியும் மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓவர் கர்வ். கீழே வரேன். டவுன்வர்ட், பேக்வர்ட், ஸ்லாண்ட். ஒரு கர்வ் கொடுக்குறேன். அண்டர் கர்வ். மறுபடியும் மேலே போகிறேன். அப்வர்ட், ஃபார்வர்ட், ஸ்லாண்ட். 7 ஸ்டெப்ஸ் இங்கேயும் வந்துடுச்சிங்களா? இதே மாதிரி நீங்களும் மீதி இருக்கிற லைன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போது நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்டை பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர் இஸ் ஓ.
அதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் ஓவை எப்படியெல்லாம் தப்பாக எழுதுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க எல்லாமே கரெக்டான ஸ்ட்ரோக் சீக்வன்ஸில் இல்லை, இது எல்லாமே தப்பு தான். இப்போ கரெக்டாக எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்க்ரீனில் பாருங்கள், கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட், மேலே ஒரு கர்வ் கொடுக்குறேன், ஓவர் கர்வ், மறுபடியும் ரிட்டன் கீழே வரேன், டவுன்வர்ட் பேக்வர்ட் ஸ்லாண்ட், கீழே ஒரு கர்வ் கொடுக்குறேன், அண்டர் கர்வ், மறுபடியும் மேலே போகிறேன், அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட், அகெயின் அதே இடத்துல ஆல்ரெடி நம்ம ஒரு ஓவர் கர்வ் கொடுத்தோம் இல்லைங்களா, அதே இடத்துல ஜாயின் பண்ணுறதுனால இதை ஓவர் கர்வ்னு சொல்லக்கூடாது, ஜாயின் பண்ணி கீழே வரும், அதனால இது அண்டர் கர்வ். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இதில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப் 1 அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட், ஸ்டெப் 2 ஓவர் கர்வ், ஸ்டெப் 3 டவுன்வர்ட் பேக்வர்ட் ஸ்லாண்ட், ஸ்டெப் 4 அண்டர் கர்வ், ஸ்டெப் 5 அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட், ஸ்டெப் 6 அண்டர் கர்வ். ஈஸிங்களா? இப்போது 4 ரூல் நோட்டில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அகெயின் அந்த 3 ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் கீழே பேஸ் லைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட், ஏர்லைனில் போயிட்டு ஒரு ஓவர் கர்வ் கொடுக்குறேன், ரிட்டன் டவுன்வர்ட் பேக்வர்ட் ஸ்லாண்ட் வரேன், பேஸ் லைன் கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு கர்வ் கொடுக்குறேன், அண்டர் கர்வ், மறுபடியும் மேலே போகிறேன், அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட், ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அண்டர் கர்வ் கொடுக்குறேன். இதே மாதிரி மீதி லைன்ஸ்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே ஃபேமிலியில் இருக்கிற மீதி 4 லெட்டர்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நன்றி, வணக்கம்.